பூசு பெரிய பணக்கார வீட்டில் வாழ்ந்து வந்த ஒரு நாய். பூசுவின் வீட்டு தெருவில் வாழ்ந்து வந்த நாய் தான் சாலி. ஒவ்வொரு நாளும் பூசு தன் வீட்டு ஜன்னல் ஓரத்திலிருந்து சந்தோஷமாய் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்த சாலியோடு பேச வேண்டும், விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஆனால் ஒன்றும் செய்ய இல்லாத ஒரு நிலை. ஒரு நாள் வீட்டு வாசல் திறந்திருப்பதை கண்ட பூசு விறுவிறு என வெளியே ஓடி எப்படியாயினும் சாலியை பார்த்து பேசிவிட வேண்டும் என்ற ஆவலில் சாலியை தேடி போனான். சாலியை பார்த்ததும் சந்தோஷத்தில் பூசு அருகில் செல்ல, சாலி பூசுவை பார்த்து, ஏய், நீ அந்த பெரிய வீட்டில் இருந்த நாய் தானே என்றதும் மகிழ்ச்சியில், ஆம், என் பேர் பூசு என்று சொல்லி அறிமுகமாகி கொண்டான். சாலி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நினைச்ச இடத்துக்கு போற, நினைச்ச சாப்பாடை சாப்பிடுற, நினைச்சா விளையாடுற, நினைச்சா தூங்குற, நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியுதுல. என் நிலைமைய பாரு, எல்லாத்தையும் ஜன்னல் வழியா தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. தினமும் பாலும் பெடிகிரியும் தான். எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல சாலி சிரிச்சுக்கிட்டே, இக்கரைக்கு அக்கறை உனக்கு பச்சையா தெரியுது, அதான் பிரச்சனை. நீ குடிச்சிட்டு இருக்கிற பால் எனக்கு கிடைச்சு மாதங்கள் ஆகிட்டு. நீ சாப்பிட்ற அந்த சத்தான பெடிகிரியோட வாசனை கூட எனக்கு தெரியாது. பழைய சாதம், சாப்பிட்ட எலும்பு துண்டுகள், கெட்டுப்போன ரொட்டி துண்டுகள் தான் என்னுடைய சாப்பாடு. இதுவும் சில நேரத்தில் கிடைக்காம சாப்பாடு தேடியே பசியில் நான் மயங்கியே தூங்கிடுவேன். அப்புறம் நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட அருமை உனக்கு தெரியல. மழையிலையும் குளிர்லையும் பனியிலையும் நான் நடுங்கும் போது உடுத்த உடையிலையேன்னு ஏங்குவேன். உன்னை மதிக்கிறவங்க என்ன பார்த்தா கல்லை வீசி துரத்துவாங்க. வலியும் பசியும் வேதனையும் காயங்களும் தான் என் வாழ்க்கை. இதுவா உனக்கு வேணும்னு சாலி கேட்க, ஓசோ வருத்தத்தோடு வந்த வழியே வீட்டுக்கு போனான். பூசோவை மாதிரி தானே நம்மளும் திருப்தி இல்லாம இருக்கோம். நமக்கு கத்த சகல வசதிகளை கொடுத்திருந்தோம், நமக்கு இல்லாத ஒன்றையே பார்க்க பழகிட்டதால அதிருப்தி, புலம்பல், ஏக்கம், முறுமுறுப்பு இதெல்லாம் தலை தூக்குது. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம, உடுக்க துணி இல்லாம, தண்ணீர் இல்லாம, வீடு இல்லாம, பிச்சை எடுத்து தெருவோரங்களிலும் குப்பை மேட்டிலும் வாழ வழி இல்லாம உயிர் போக மாட்டேங்குதேன்னு வலியிலும் வேதனையிலும் வாழ்றவங்க, அங்கவீன குறைவுகளோடு கண்ணு தெரியாம நடக்க முடியாம மழையிலும் வெயிலிலும் ரோட்லையும் தவுண்டு போறாங்களே நம்ம சகோதர சகோதரிகள். இவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு பக்கம் கத்தர் கொடுத்திருக்கிறதுல திருப்திப்பட தெரியணும், வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். அதே நேரம் தாழ்ந்திருக்கிற நம் சகோதர சகோதரிகளை நினைச்சு பார்த்து தூக்கி விடவும் தெரியணும். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு உறுதிமொழி சொன்னா போதாது, செஞ்சு காட்டணும். அதான் ஜீசஸோட ஸ்டைல். ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிற தெய்வத்தினுடைய பிள்ளைகள் நாம அவர் ஸ்டைல தானே பின்பற்றணும், அவர் ஸ்டைல தானே வாழணும். இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்காக நன்றி சொல்லிட்டு, இல்லாதவங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருந்து கொஞ்சத்தை ஷேர் பண்ணுங்க. May this Christmas be a meaningful one. God bless.